السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. முஸ்தலஹுல் ஹதீஸ் இமாம் யூசுஃபுல் கர்லாவி இமாம் அவர்களினுடைய முஸ்தலஹுல் ஹதீஸ் எனும் கிதாபினுடைய 4ஆம் நாள் பாடத்திலே அமர்ந்திருக்கிறோம். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹு தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று QR கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் நம் அனைவர்களையும் நன்மையான காரியங்களில் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். யூசுஃபுல் கர்லாவி இமாம் அவர்களினுடைய முஸ்தலஹுல் ஹதீஸ் எனும் கிதாபினுடைய 4ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்திலே நாம் இஸ்லாமிய ஷரீஅத்தின் 2ஆம் அடிப்படை எனும் தலைப்பிலே நாம் விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். அதாவது இன்றைய பாடத்தினுடைய சுருக்கம் ஹுலாசா என்னவென்றால், இஸ்லாமிய ஷரீஅத்தினுடைய பார்வையில் சட்டங்களுக்கான மூலமாக, சட்டங்களுக்கான அசலாக பார்க்கப்படுவது, முதன்மைப்படுத்தப்படுவது குர்ஆன், கிதாபுல்லாஹி தஆலா. கிதாபுல்லாஹி தஆலா குர்ஆனிற்கு அடுத்தபடியாக இஸ்லாமிய பார்வையில் சட்டங்களுக்கான மூலமாக, அடிப்படையாக பார்க்கப்படுவது ஹதீஸ் ஷெரீஃப், அதாவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய ஹதீஸுகள் தான் குர்ஆனிற்கு அடுத்தபடியாக இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக பார்க்கப்படுகிறது. அதனால் தான் இஸ்லாமிய ஷரீஅத்தினுடைய 2ஆம் அடிப்படை என்று நாம் இன்றைய பாடத்திற்கு தலைப்பிட்டிருக்கிறோம். அல்லாஹு குர்ஆனிலேயும் நமக்கு சொல்லித் தருகிறான். அத்தியுல்லா என்று அல்லாஹ் சொன்ன பிறகு அடுத்து அல்லாஹ் சொல்வான், வஅத்தியுர் ரசூல், அல்லாஹுவிற்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கும் கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுவான். அத்தியுல்லா என்றால் அது குர்ஆனிற்கு கட்டுப்பட வேண்டும் என்பது பொருள். அத்தியுர் ரசூல் என்றால் ஹதீஸிற்கு, ஹதீஸ் என்றால் சுன்னாவென்றும் சொல்லலாம், சுன்னாவிற்கு, ஹதீஸிற்கு கட்டுப்பட வேண்டும் என்பதுதான் அந்த ஆயத்தினுடைய சுருக்கம். இப்படி குர்ஆனுடைய எங்கெடுத்து பார்த்தாலும் குர்ஆனிற்கு அடுத்தபடியாக முதன்மைப்படுத்தப்படுவது ஹதீசுன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் தான் 2ஆம் அடிப்படை என்று நாம் குறிப்பிட்டோம். இன்னிடத்தில் அல்லாஹ் சொல்வான், வமய்யுத்திஇர் ரசூல ஃபக்கத் அத்தா அல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் கட்டுப்பட்டு விட்டாரோ அவர் அல்லாஹ்விற்கும் கட்டுப்பட்டு விட்டார். அப்படியானால் குர்ஆனிற்கு ஒருவர் முழுமையாக கட்டுப்பட வேண்டுமானால் அவர் ஹதீஸிற்கும் கட்டுப்பட வேண்டும். ஹதீஸை ஒதுக்கிவிட்டு குர்ஆன் மட்டும் போதும் என்பது இஸ்லாமிய ஷரீஅத்தினுடைய கோட்பாடு அல்ல. ஹதீஸை ஒருவர் குர்ஆனை முழுமையாக ஏற்க வேண்டுமானால் அதற்கு அவர் ஹதீஸிற்கு முழுமையாக கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்பதுதான் இது போன்ற ஆயத்துகள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். இன்றைய பாடத்திலேயும் அதை நமக்கு விளக்கி தருவார்கள். ஹதீஸ் என்பதுதான் குர்ஆனிற்கான ஷரஹ். ஷரஹ் என்றால் விளக்க உரை. அப்போ குர்ஆனை விளக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த ஹதீஸ் என்பது. அதற்கு ஒரு சில ஆயாத்துகளை நமக்கு சொல்லி ஒரு சில உதாரணங்களையும் சொல்லுவாங்க. இப்ப குர்ஆன்ல தொழுகை கடமை அப்படின்னு வந்திருக்கு. ஆனால் தொழுகையுடைய நேரங்களை குறித்தோ, தொழுகையுடைய முறைகளை குறித்தோ, தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்களை குறித்தோ, இப்படி தொழுகை சம்பந்தமான சட்ட திட்டங்கள் எல்லாம் குர்ஆனில் சொல்லப்படவில்லை. தொழுகுங்கள், அந்த தொழுகையுடைய முறையையும் சட்ட திட்டங்களையும் விளக்குவது ஹதீஸ் ஷெரீஃப் தான். அதே போன்று ஜக்காத்தை கொடுங்கள், குர்ஆன் வலியுறுத்துகிறது. அகீமுஸ் ஸலாத் அடுத்து வஆத்து ஸக்கா. அப்ப ஜக்காத்தை கொடுங்கள் என்று சொன்ன குர்ஆன் எந்த அளவிற்கு கொடுக்க வேண்டும், அது யாரின் மீது கடமையாகும், அது அதற்குண்டான நிபந்தனைகள் என்ன, இதையெல்லாம் ஹதீஸ் தான் நமக்கு விளக்கி தருகிறது. இதுபோன்று பெரும்பாலும் முக்கியத்துவமிக்க சட்டங்களை நாம் எடுத்து பார்த்தால் குர்ஆனிலே முஜ்மலாக, அதாவது மூடலாக சொல்லப்பட்டிருக்கும். அதற்கான விளக்கமாக வரக்கூடியதுதான் இந்த
ஹதீஸ் ஷரீஃப் என்பது. அதனால்தான் இஸ்லாமிய ஷரியத்துடைய பார்வையில் குர்ஆனிற்கு அடுத்தபடியாக இரண்டாம் அடிப்படையாக கருதப்படுவது இந்த ஹதீஸ் ஷரீஃப் என்று நாம் இங்கே தலைப்பிட்டிருக்கிறோம். இதனுடைய அடிப்படையில் நாம கிதாபை வாசிப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய பாடத்துடைய கிதாபில் சொல்லப்பட்ட தலைப்பு மன்சிலத்துல் ஹதீஸ், ஹதீஸினுடைய அந்தஸ்து, தரம் என்பதாகும். பாருங்க, அல் ஹதீசுன் நபவியோ ஹுவல் மஸ்தரு சானி லிஷ்ஷரீஅத்தில் இஸ்லாமியத்தி பஅத கிதாபில்லாஹ். அல் ஹதீசுன் நபவியோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சார்ந்த பேச்சாகிறது. ஹதீஸ்னா பேச்சுன்னு அர்த்தம் லுகத்துல. நாம் அதற்கு இந்த இஸ்திலாஹில் ஹதீஸுடைய புழக்கத்துல என்ன அர்த்தம் என்பதை கடந்த பாடத்துல பார்த்தோம். அப்ப ஹதீஸ்ன்னு சொன்னாலே நமக்கு விளங்கக்கூடியதாக இருக்கும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சார்ந்த ஹதீஸ் என்பதாகிறது. ஹுவ, அந்த ஹதீஸ் என்பதாகிறது லமீர் இங்க போகணும். ஹதீஸ் என்பதாகிறது அல் மஸ்தரு சானி, இரண்டாவது அடிப்படையாகும். அல் மஸ்தருனா அஸ்லுன்னு அர்த்தம் இருக்கு. அஸ்ல், அடிப்படை. அப்ப ஹதீஸ் என்பதாகிறது அல் மஸ்தரு சானி, இரண்டாவது அடிப்படையாகும். லிஷ்ஷரீஅத்தில் இஸ்லாமியத்தி, இஸ்லாமிய ஷரீஅத்திற்கு, இஸ்லாத்தை சார்ந்த மார்க்கத்திற்கு, சட்டங்களுக்கு இரண்டாவது அடிப்படையாக இருக்கின்றது. பஅத கிதாபில்லாஹி, அல்லாஹுவினுடைய வேதமாம் குர்ஆனிற்கு பிறகு இஸ்லாமிய ஷரீஅத்திற்கு உரிய இரண்டாவது அடிப்படையாக இருக்கின்றது. அப்போ குர்ஆனிற்கு அடுத்து இரண்டாவது அடிப்படையாக கருதப்படக்கூடிய ஒன்றுதான் ஹதீஸ் என்பது. அதனால் தான் நம்ம பாடத்திற்கு கூட இரண்டாம் அடிப்படை என்று தலைப்பிட்டிருந்தோம். வஹுவ, இன்னும் அந்த ஹதீஸ் ஆகிறது லமீர், இந்த ஹதீஸை பார்த்து போகணும். இந்த இரண்டாவது அடிப்படையான ஹதீஸ் என்பதாகிறது அஷ்ஷரஹு வல் பயானு லில் குர்ஆனில் கரீமி, சங்கையான குர்ஆனிற்கு உரிய விளக்க உரையாக இருக்கின்றது. அஷ்ஷரஹு வல் பயானு ரெண்டுக்குமே ஒரே அர்த்தம் தான். இந்த வாவ அத்துஃபு தஃப்சீர்னு சொல்லுவாங்க, அத்துஃபு செய்வாங்க. ஆனா மாத்தூஃப் இருக்கும், மாத்தூஃபு அலைஹிக்கும் மாத்தூஃபு பிஹிக்கும் ஒரே பொருள் இருக்கும், அர்த்தம் இருக்கும். ஷரஹனாலும் விளக்குதல், பயான்னாலும் விளக்குதல். அப்ப இதுக்கு அத்துஃபு தஃப்சீர்னு சொல்லுவாங்க. அத்துஃபு செய்து இந்த வார்த்தையை இந்த வார்த்தை விளக்குது. அப்போ வஹுவ, இந்த ஹதீஸ் என்பது அஷ்ஷரஹு வல் பயானு லில் குர்ஆனில் கரீமி, சங்கையான குர்ஆனிற்கு உரிய விளக்க உரையாக இருக்கின்றது. அப்போ குர்ஆனிற்குரிய விளக்க உரை தான், விளக்கம் தான் இந்த ஹதீஸ் என்பது. அதற்கு ஒரு சில ஆதாரங்களையும் நமக்கு முசன்னிஃப் கொண்டு வராங்க. பாருங்க, கால தஆலா, உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னான். காலவுடைய ஃபாயிலு அல்லாஹ். அப்ப உயர்ந்த அல்லாஹு தஆலா சொன்னான். என்ன ஆயித்து? வ அன்ஸல்னா இலைக ذிக்ர லிதுபையின லின்னாசி மா நுஸ்ஸில இலைஹிம் வலஅல்லஹும் யதஃபக்கரூன். இது ஒரு ஆயத். பாருங்க, வ அன்ஸல்னா இலைக்க, வ அன்ஸல்னா நாம் இறக்கினோம், இலைக்க நபியே நாயகமே உங்கள் பக்கம் நாம் இறக்கினோம், அல்திக்ர திக்ரை இறக்கினோம். திக்ர்னா என்னது? நிறைய இமாம்கள் தஃப்சீர்ல கொடுக்குறாங்க. திக்ரு அப்படின்னா இரண்டு விதமான அர்த்தங்கள் அதற்கு கொடுக்கலாம். ஒன்னு குர்ஆன் என்று அர்த்தம் கொடுக்கலாம். இன்னொரு அர்த்தம் எதை கொடுக்குறாங்கன்னா இல்ம், இல்முன் நபி, ஞானம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய ஞானம். அந்த இரண்டாவது அர்த்தத்தை தான் இங்க நாம வைக்கணும். பாருங்க, ஏன்னா அந்த அந்த இல்முன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த ஞானத்தினுடைய வெளிப்பாடு தான் எல்லா ஹதீஸுகளும். அந்த இல்மின் மூலமாக ஒரு மக்களுக்கு சொல்லப்பட்ட செய்திகள் தான் எல்லா ஹதீஸுகளும். அப்ப இந்த திக்ர் என்னும் வார்த்தைக்கு இல்முன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அர்த்தம் வைக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஞானம், அதன் மூலமாக வெளிவந்த ஹதீஸ். அப்போ அன்சல்னா இலைக்க, நபியே நாயகமே உங்கள் பக்கம் நாம் இறக்கி இருக்கிறோம், அது திக்ர, ஞானத்தை உங்களுக்கு நாம் இறக்கி கொடுத்திருக்கிறோம். எதற்கு? லிதுபையின லின்னாசி மா நுஸ்ஸில இலைஹிம், லிதுபையின லின்னாசி, மக்களுக்கு நீங்கள் விளக்கி கொடுப்பதற்காக வேண்டி. எதை விளக்கி கொடுப்பதற்காக வேண்டி? மா நுஸ்ஸில இலைஹிம், இலைஹிம்னா அந்த அன்னாஸ், அந்த மக்களின் பக்கம் இறக்கப்பட்டதான ஒன்றை, அதாவது குர்ஆனுடைய சட்டங்களை, குர்ஆனை.
அந்த மக்களின் பக்கம் இறக்கப்பட்ட அந்த ஒன்றை, அந்த குர்ஆனிய சட்டங்களை மக்களுக்கு நீங்கள் விளக்கி கொடுப்பதற்காகவே உங்களுக்கு நாம ஞானத்தை உங்கள் பக்கம் இறக்கி கொடுத்திருக்கிறோம். அதாவது ஹதீஸினுடைய ஞானத்தை உங்களுக்கு நாம் உங்கள் பக்கம் இறக்கி கொடுத்திருக்கிறோம். இன்னும் பல அல்லஹும் யதஃபக்கரூன், இந்த ஹும்முடைய மர்ஜிஉம் அன்னாஸ் தான், யதஃபக்கரூனுடைய ஃபாயிலும் அன்னாஸ் தான். அந்த மக்கள் சிந்திப்பவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டியும். அப்போ இந்த ஆயத் என்ன சொல்ல வருதுன்னா, அவர்கள் பக்கம், அந்த மக்களின் பக்கம் இறக்கப்பட்ட குர்ஆனை மக்களுக்கு விளக்கி கொடுப்பதற்காக தான் ஹதீஸினுடைய ஞானத்தை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் என்ற கருத்தை இந்த குர்ஆன் நமக்கு தெளிவான முறையில சொல்லி கொடுக்குது. அப்ப குர்ஆனை ஹதீஸ் தான் விளக்கி கொடுக்கிறது. அதற்கு இன்னொரு ஆயத்தையும் முஸன்னிஃப் கொண்டு வராங்க பாருங்க. வமா அன்சல்னா அலைக்கல் கிதாப வமா அன்சல்னா அலைக்க, நபியே நாயகமே உங்கள் மீது நாம் இறக்கவில்லை, அல் கிதாப வேதத்தை, அதாவது இந்த குர்ஆனை உங்கள் மீது நாம் இறக்கவில்லை, இல்லா லிதுபையின லஹும், அந்த மக்களுக்கு நீங்கள் விளக்குவதற்காக வேண்டியே தவிர. இதற்கு முந்தைய ஆயத்துல அந்த லஹுமுடைய மீது மேலக்கூடியதா இருக்கும். நம்ம இந்த ஆயத்தை மட்டும் சொன்னதுனால நாம இதற்கு பொருளை மட்டும் வைக்கிறோம், மர்ஜிஐ எடுக்க முடியாது. அப்ப அந்த மக்களுக்கு நீங்கள் விளக்கி கொடுப்பதற்காக, அல்லதி ஒரு காரியத்தை, இஹ்தலஃபு ஃபீஹி, எந்த காரியத்தில், இந்த ஃபீஹி உடைய தமீர் அல்லதி பார்த்துப்போம், எந்த மார்க்க காரியத்தில் அந்த மக்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்களோ அந்த மார்க்க காரியத்தை அவர்களுக்கு நீங்கள் விளக்கி கொடுப்பதற்காக வேண்டியே இந்த குர்ஆனை உங்கள் மீது நாம் இறக்கி இருக்கிறோம். அதாவது எந்த மார்க்க காரியத்தில் மக்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்களோ அந்த மார்க்க காரியத்தை அவர்களுக்கு நீங்கள் விளக்குவதற்காக வேண்டியே தவிர இந்த வேதத்தை உங்கள் மீது நாம் இறக்கவில்லை. வஹுதன், இன்னும் ஹிதாயத்தாக, இந்த ஹுதாவுடைய அத்துஃபை, இந்த வாவ அத்துஃப் எங்க அத்துஃப் செய்யணும், ஹுதாவை இழுத்து பையனல் அத்துஃப் செய்யணும். உங்கள் மீது நாம் இந்த வேதத்தை இறக்கவில்லை, வஹுத் இல்லாஹுதன் அர்த்தம் வரும், நேர்வழியாகவே தவிர, நேர்வழி காட்டக்கூடியதாகவே தவிர உங்கள் மீது இந்த வேதத்தை நாம் இறக்கவில்லை. வ ரஹ்மத்தல் லிகௌமி யுமினூன், அதே அர்த்தம் தான், ஈமான் கொண்ட கூட்டத்தார்களுக்கு ரஹ்மத்தாகவே தவிர இந்த வேதத்தை உங்கள் மீது நாம் இறக்கவில்லை. அப்ப இந்த ஹுதன் என்பதையும் ரஹ்மத்தன் என்பதையும் இந்த இந்த லிதுபையினுடைய மஹல்லுல அத்துஃப் செய்யணும். அப்போ மக்களுக்கு நீங்கள் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கக்கூடிய காரியத்திலே அவர்களுக்கு நீங்கள் விளக்குவதற்காக வேண்டியே தவிர, நேர்வழியாகவே தவிர, இன்னும் ஈமான் கொண்ட மக்களுக்கு ரஹ்மத்தாகவே தவிர இந்த வேதத்தை உங்கள் மீது நாம் இறக்கவில்லை. அப்ப இந்த ஆயத்தை சொல்ல வரும் நோக்கம் என்னவென்றால், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் எதற்காக குர்ஆனை அவர்களுக்கு இறக்கி கொடுத்தான் அப்படின்னா, அதில் உள்ள சட்டதிட்டங்களை மக்களுக்கு விளக்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான். அப்ப குர்ஆனை விளக்கக்கூடியதுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இந்த ஹதீஸ் என்பது என்ற கருத்தை இந்த இரண்டு ஆயத்துகளும் நமக்கு அற்புதமான முறையில் சொல்லி கொடுக்குது. இப்ப அதை தொடர்ந்து நமக்கு விளக்கம் தராங்க பாருங்க முஸன்னிஃப். ஃபகஸீரம்மா, அதிகமாக, கானத்து துன்சலு ஆயாத்துல் குர்ஆனி, குர்ஆனினுடைய ஆயாத்துகள் இறக்கி அருளப்படுகிறது, முஜ்மலத்தன், இறக்கி அருளப்பட்டுள்ளது, கானத்துடைய அர்த்தம் வைக்கணும், முஜ்மலத்தன் மூடலாகவே. அப்ப கசீரம்மா அதிகமாக, கானத்துன்சலு இறக்கி அருளப்பட்டுள்ளது, ஆயாத்துல் குர்ஆனி குர்ஆனுடைய ஆயாத்துகள் இறக்கி அருளப்பட்டுள்ளது, முஜ்மலத்தன் மூடலாகவே இறக்கி அருளப்பட்டுள்ளது. மூடலாகனா என்னது, இந்த வார்த்தையை விளக்குது பாருங்க. தஹ்தாஜு இலா ஷரஹின் வ தௌலீஹின், விளக்கத்தின் பக்கமும் தெளிவுபடுத்துதலின் பக்கமும், வ பயானில் மக்சூதி மின்ஹா, அந்த மின்ஹாடுமே அந்த ஆயாத், அந்த ஆயாத்துகளில் இருந்து உண்டான நோக்கத்தை பயான் செய்வதன் பக்கமும் தேவையாக கூடியதான முஜ்மலானவைகளாகவே ஆயாத்துகள் அதிகமாக இறக்கி அருளப்பட்டுள்ளது. அப்போ இலாவுடைய மஜ்ரூர் தான் ஷரஹின் வ தௌதீஹின் வ பயானி, எல்லாமே இலாவுடைய மஜ்ரூர். அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, குர்ஆனினுடைய பெரும்பாலான ஆயாத்துகள் முஜ்மலாக தான் இறக்கப்பட்டிருக்கு. முஜ்மல்னா என்னது, மூடலாக. மூடலாகனா என்னது, முஸன்னிஃபை விளக்கம் தராங்க, அதற்கு ஒரு விளக்கம் வேணும், தெளிவுபடுத்துதல் வேணும், நோக்கத்தை பயான் செய்தல், இதெல்லாம் தேவை. இப்படிப்பட்ட நிலையில்தான் குர்ஆனினுடைய பெரும்பாலான ஆயாத்துகள் இறக்கி அருளப்பட்டுள்ளது. எனவேதான் ஃபகானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகியிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்கிறது துஆ. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகியிருந்தார்கள்
எத்தவல்லா பயான தாலிக்க, இவைகளுக்கு இவைகளினுடைய பயானிற்கு விளக்கத்திற்கு பொறுப்பேற்பவர்களாக ஆகிவிட்டார்கள். எத்தவல்லான பொறுப்பேற்றுக் கொள்வது, விலாயத்துன்னு சொல்றோமா இல்லையா, பொறுப்பேற்குதல். அங்கிருந்து எத்தவல்லா பயான தாலிக்க, இவைகளினுடைய இந்த ஷரஹு தௌதியஹு, இவைகளுடைய பயான், இந்த மேல் சொல்லப்பட்ட ஆயாத்துகள், மூடலாக இறக்கப்படக்கூடிய ஆயாத்துகளுக்கு உரிய பயானிற்கு விளக்கத்திற்கு பொறுப்பேற்பவர்களாக ஆகிவிட்டார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த கானவுடைய ஹபர் தான் எத்தவல்லாங்கிற ஜும்லா. அப்ப குர்ஆனுடைய பெரும்பாலான ஆயாத்துகள் மூடலாக இறக்கப்பட்டிருக்கு. அதை விளக்கக்கூடிய பொறுப்பை ஏற்றவர்கள் தான் யாரு? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபமஸலன், உதாரணமாக, மஸ்ஸல்து மஸலான் இருக்கும், போக்கப்பட்ட ஃபிஅல் தமீர் ஃபாயிலை மஃபூல் முத்லக், நான் ஒரு உதாரணம் ஒன்றை உங்களுக்கு காட்டுகிறேன் அப்படின்னு முஸன்னிஃப் சொல்றாங்க. மசல்து மசலா, ஒரு உதாரணம் ஒன்றை உங்களுக்கு நான் காட்டி கொடுக்கிறேன். பாருங்க, ஜா அல் அம்ரு ஃபில் குர்ஆனி, ஜா வந்துள்ளது, அல் அம்ரு ஏவல் வந்துள்ளது, ஃபில் குர்ஆனி குர்ஆனிலே ஏவல் வந்துள்ளது. எதை கொண்டுள்ள ஏவல்? பிஸ்வலாத்தி, தொழுகையை கொண்டுள்ள ஏவல் குர்ஆனிலே வந்திருக்கு. அகீமுஸ்ஸலா, தெளிவான ஆயத். தொழுவது கொண்டுண்டான ஏவல் குர்ஆனிலே வந்துள்ளது. ஆனால் வலம் யுபையின், அந்த குர்ஆன் விளக்கவில்லை. யுபையினுடைய ஃபாயிலது குர்ஆன், அந்த குர்ஆன் விளக்கவில்லை. அதத ரக்ஆத்திஹா, அந்த ஹாவுடி தம்பீர் ஸலாத், தொழுகையுடைய ரக்ஆத்துகளினுடைய எண்ணிக்கையை அந்த குர்ஆன் விளக்கவில்லை. வலா கைஃபியத்தஹா, இந்த ஹாவுடைய தமீரும் ஸலாத்து தான், அந்த தொழுகையுடைய முறையையும் அந்த குர்ஆன் விளக்கவில்லை. வலா அவுகாத்தஹா, இந்த ஹாவுடைய தமீரும் இந்த தொழுகை, தொழுகையினுடைய நேரங்களையும் அந்த குர்ஆன் விளக்கவில்லை. ஃபபையனல் ஹதீஸு, ஹதீஸு தான் விளக்கி கொடுத்தது. ஸாலிக, இவைகளை, எவைகளை? இந்த அதது ரக்காத்துகளையும் கைஃபியத்துகளையும், அவுகாத்துகள், எத்தனை ரக்காத்து, எப்படி தொழுகணும், எந்த நேரத்துல தொழுகணும் என்பதையெல்லாம் ஃபபையனல் ஹதீஸு, ஹதீஸு தான் விளக்கி கொடுத்தது. ஸாலிக, இவைகளை எல்லாம் விளக்கி கொடுத்தது. அப்ப குர்ஆன்ல அகீமுஸ் ஸலான்னு வந்திருக்கு, தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள், தொழுகையை கொண்டு ஏவல் வந்திருக்குது. ஆனால் எப்படி தொழுகணும், எத்தனை ரக்காத்து தொழுகணும், எந்த நேரத்துல தொழுகணும் என்பதையெல்லாம் நமக்கு ஹதீஸ் தான் விளக்கி கொடுக்குது. அதே போன்று இன்னொரு உதாரணம் பாருங்க, வஜா அல் அம்ரு ஃபில் குர்ஆனி, குர்ஆனிலே வந்துள்ளது, அல் அம்ரு ஏவல் வந்துள்ளது, பிஸ் ஜகாத், எதை கொண்டுள்ள ஏவல்? ஜகாத்தை கொண்டுள்ள ஏவலும் குர்ஆனில் வந்துள்ளது. வஆத்து ஜகா, அகீமு ஸலாவிற்கு அடுத்து நாம பெரும்பாலான ஆயாத்துகளில் பார்க்கக்கூடிய வார்த்தை தான் வஆத்து ஜகா, ஜகாத்தை கொடுங்கள்னு. அப்ப குர்ஆனிலே ஜகாத்தை கொண்டுள்ள ஏவலும் வந்துள்ளது. ஆனால் வலம் யுபையின், அந்த குர்ஆன், யுபையினுடைய ஃபாயில், அந்த குர்ஆன் விளக்கவில்லை. அந்நிசாப, அளவை, அல்லது எப்படிப்பட்ட அளவு? தஜிபு ஃபீஹி, எந்த அளவிலே, ஹீயுடைய தம்பீர் அல்லதை பார்த்து போனோம், எந்த ஒன்றிலே ஜகாத்து கடமையாகுமோ அந்த ஒன்றான அந்த நிசாபை அந்த குர்ஆன் விளக்கவில்லை. அப்போ குர்ஆன்ல ஜகாத்தை கொடுங்கன்னு வந்திருக்குதே தவிர நிசாபு விளக்கப்படல. நிசாபுன்னா என்னது? இவ்வளவு கிராம் தங்கம் இருந்தால்தான் ஜகாத்து தங்கத்துல கடமையாகும், இவ்வளவு கிராம் வெள்ளியில இருந்தாதான் வெள்ளியில ஜக்காத்து கடமையாகும். அதே போன்று ஆடு மாடு ஒட்டகம் இது போன்றவைகளே இவ்வளோ எண்ணிக்கையில இருந்தாதான் ஜக்காத்து கடமையாகும் என்று குர்ஆன்ல வரல. அதே போன்று இல்லம் ஜகாத்து திஜாரத்து, ஜகாத்துன் நபாத்து, ஜகாத்துல் ஹயவான், எந்த ஜக்காத்தை எடுத்தாலும் அதனுடைய நிசாபை குர்ஆன் விளக்கல. அதான் வலம் யுபையின் நிசாப, நிசாபை அளவை குர்ஆன் விளக்கவில்லை. அல்லது தஜிபு ஃபீஹி, எப்படிப்பட்ட அளவு, எந்த அளவிலே ஜகாத்து கடமையாகுமோ அப்படிப்பட்டதான அந்த நிசாபை, அந்த அளவை குர்ஆன் விளக்கவில்லை. தஜிபு உடைய ஃபாயில் அந்த ஜகாத். வலா, இன்னும் அந்த குர்ஆன் விளக்கவில்லை. ஷுரூத்தஹா, இந்த ஹாவுடைய தமீர் ஜகாத், ஜகாத்தினுடைய நிபந்தனைகளையும். வலா, இன்னும் அந்த குர்ஆன் விளக்கவில்லை. ஷுரூத்தஹா, அந்த ஜகாத்தினுடைய நிபந்தனைகளையும் அது விளக்கவில்லை. வலா, இன்னும் அந்த குர்ஆன் விளக்கவில்லை. மிக்தாரஹா, இந்த ஹாவுடைய தமீரும் ஜகாத் தான், அந்த ஜகாத்தினுடைய அளவுகள் எவ்வளவு கொடுக்கணும், எவ்வளவு இருந்தால் கொடுக்கணும் என்பது நிசாபு, இவ்வளவு இருந்தால் எவ்வளவு கொடுக்கணும் என்பது அதுதான் மிக்தார். அப்ப அந்த அளவையும் குர்ஆன் விளக்கவில்லை. அப்போ குர்ஆன்ல ஜகாத்தை கொடுங்கன்னு வந்திருக்குதே தவிர எந்த அளவிற்கு இருந்தால் ஜகாத்து கொடுக்கணும், எந்தெந்த நிபந்தனைகள் எல்லாம் இருந்தால் ஒருவன் மீது ஜகாத்து கடமையாகும், அதே போன்று எந்த அளவிற்கு கொடுக்கணும் என்பது போன்ற அந்த அளவுகள் எல்லாம்
குர்ஆனில் சொல்லப்படவில்லை. ஃபபையனல் ஹதீஸு, ஹதீஸ் தான் விளக்கியது தாலிக்க, இவைகளை நிசாபையும் ஷுரூத்தையும் மிக்தாரையெல்லாம் இந்த ஹதீஸ் தான் விளக்கியது. இப்படி நிறைய சட்டங்களை எடுத்து பார்க்கலாம். எல்லாவற்றுமே குர்ஆனில் எப்படி சொல்லப்பட்டிருக்கும்? முஜ்மலாக சொல்லப்பட்டிருக்கும். அதை விளக்கக்கூடிய பொறுப்பை ஏற்றவர்கள் யாரு? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஹதீஸுகளின் வழியாக தான் சட்டங்களினுடைய விளக்கங்கள் மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது என்பதை முசன்னிஃபு குறிப்பிடுகிறார்கள். அதை தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க முசன்னிஃபு, வகானத் தகஉ கஸீரும் மினல் ஹவாதிஸி அல்லதி லம் யதஅர்ரல் லஹல் குர்ஆனு. வகானத் தகஉ கஸீரும் மினல் ஹவாதிஸி, ஹவாதிஸ்னா நிகழ்வுகள், நிகழ்வுகளிலிருந்தும் அதிகமானவைகள் ஏற்பட்டுள்ளது. அல்லது எப்படிப்பட்ட நிகழ்வுகள்? லம் யதஅர்ரல் லஹல் குர்ஆனு, குர்ஆன் அவைகளை எடுத்து கூறியதில்லை. லஹாவுடைய லமீர் இந்த ஹவாதிஸ், அந்த நிகழ்வுகள். அப்ப அந்த நிகழ்வுகளை குர்ஆன் எடுத்து கூறியதில்லை, அதை குறித்தும் பேசியதில்லை. அப்படிப்பட்டதான நிறைய நிகழ்வுகள் ஏற்பட்டுள்ளது. ஃபகானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம யுபையினு ஹுக்மஹா. ஃபகானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகியிருந்தார்கள். யுபையினு விளக்குபவர்களாக. இதுதான் கானவுடைய கபர். எதை? ஹுக்மஹா, இந்த ஹாவுடி லமீர் ஹவாதிஸ், இந்த நிகழ்வுகளினுடைய சட்டத்தை விளக்குபவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகியிருந்தார்கள். அப்ப நிறைய பிரச்சனைகள், நிறைய குழப்பங்கள் சமூகத்துல ஏற்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலேயே சட்ட ரீதியான சில பிரச்சனைகள் ஏற்பட்ட பொழுது அங்கே குர்ஆன் வஹியின் மூலமாக ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்லும். ஆனால் அதிகமான நிகழ்வுகளுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தங்களுடைய ஹதீஸின் மூலமாக, தங்களுடைய பேச்சின் மூலமாகவே அவைகளுக்கு பதில் கொடுப்பவர்களாக, அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை காணுபவர்களாக ஆகியிருந்தார்கள். அதைத்தான் இங்க சொல்றாங்க, நிகழ்வுகளிலிருந்தும் அதிகமானவைகள் ஏற்பட்டுள்ளது. அல்லது எப்படிப்பட்ட நிகழ்வுகள்? குர்ஆன் அவைகளை குறித்து பேசியதில்லை, குறுக்கிட்டதில்லை. அதற்குண்டான தீர்வை காணுவதற்கு வஹி இறங்கியதில்லை. அப்படிப்பட்ட பல நிகழ்வுகள் நிகழ்ந்துள்ளது. அதனுடைய சட்டங்களை, ஹாவுடி லமீர் இந்த ஹவாதிஸ், அந்த பிரச்சனைகள் நிகழ்வுகளுடைய சட்டங்களை விளக்குபவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே ஆகியிருந்தார்கள். நிறைய நிகழ்வுகள் அப்படி நாம எடுத்து பார்க்கலாம். ஏன் அப்படின்னா, அன்னஹு, காரணம், அவர்கள் யாரு? இந்த ஹூடைய லமீர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகிறவர்கள் அல் முபல்லிகு அன் ரப்பிஹி, தன் ரப்பை குறித்து எத்தி வைப்பவர்கள் அவர்தான். தன்னுடைய ரப்பான அல்லாஹுவை குறித்தும் எத்தி வைப்பவர்கள் அவர்கள்தான். அதிரல் ஹல்க, அவர்களே படைப்புகளுக்கு அறிவித்து கொடுத்தார்கள். அதிரா அப்படின்னா அலம என்ற அர்த்தம். அவர்களே படைப்புகளுக்கு அறிவித்து கொடுத்தார்கள். எதை? பி மகாசிதி ஷரீஅத்தி, ஷரீஅத்தினுடைய நோக்கங்களை கொண்டு. அதிரா அப்படின்னா அலமுன்னு வைக்கலாம். அறிவித்து கொடுத்தார்கள் அப்படின்னு நம்ம மாதியான ஃபிஅலாக வைப்பதை விட இஸ்மு தஃதீலாக வைத்தால் இங்க பொருத்தமா இருக்கும். ஏன்னா இந்த அதிராவை நாம் முபல்லிகள் அத்ஃப் செய்றோம். அப்ப இது ஒரு இஸ்மியா இருக்கு. இங்கே நாம இஸ்மியாக, இஸ்மு தஃதீலாக அர்த்தம் கொடுத்தால் பொருத்தமா இருக்கும். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே விளக்கி கொடுக்குறாங்க சட்டங்களை? ஏன்னா அவர்கள்தான் தன் ரப்பை குறித்தும் எத்தி வைப்பவர்களாக இருக்கிறார்கள். வ அதிரல் ஹல்கி, படைப்புகளில் மிக அறிந்தவர்களாக. அதிரானா அலமு, இஸ்மு தஃதீல் மானா, படைப்புகளில் மிக அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். எதை? பி மகாசிதி ஷரீஅத்தி, ஷரீஅத்தினுடைய நோக்கங்களை கொண்டு படைப்புகளில் மிக அறிந்தவர்கள் அவர்தான். வ அஹ்தா ஃபிஹா, இந்த அஹ்தாஃபி என்னும் வார்த்தையை நாம இங்க மகாசிதில் அத்ஃப் செய்யணும். இந்த ஹாவுடைய லமீர் ஷரீஅத்தை பார்த்து போகும். அஹ்தாஃபுக்கு மகாசிதுன்னு தான் அர்த்தம். அத்ஃப் தஃப்சீர் நம்ம மேல குறிப்பிட்ட மாதிரி. அப்ப ஷரீஅத்தினுடைய நோக்கங்களை, ஷரீஅத்தினுடைய அனைத்து நோக்கங்களை கொண்டும் படைப்புகளில் மிக அறிந்தவர்கள் அவர்கள்தான். யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அதனால நிறைய பிரச்சனைகளுக்கும் நிகழ்வுகளுக்கும் அவர்களே சட்டங்களை விளக்கி கொடுப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று இந்த வார்த்தையை நமக்கு சொல்லி தராங்க முஸன்னிஃப் ரஹ்மஹுல்லா அவர்கள். அப்போ இந்த பாடத்தினுடைய சுருக்கம் என்னவென்றால், குர்ஆனிற்கு அடுத்தபடியாக ஷரீஅத்தினுடைய
இஸ்லாமிய மார்க்க சட்டங்களை மக்களுக்கு சொல்லிக் கொடுப்பதில் குர்ஆனிற்கு அடுத்தபடியாக உள்ள அந்தஸ்தில் இருப்பது ஹதீஸ் தான். காரணம், குர்ஆன் வசனங்களை விளக்கக்கூடியதும் ஹதீஸ் தான். குர்ஆனில் சொல்லப்படாத சட்டங்களை மக்களுக்கு சொல்லித் தருவதும் இந்த ஹதீஸ் தான். எத்தனையோ பிரச்சனைகள் வஹியின் மூலமாக இல்லாமல் ஹதீஸின் மூலமாக தீர்வு காணப்பட்டுள்ளது என்பதை எல்லாம் உதாரணங்கள் வழியாக நமக்கு முசன்னிஃபு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. அதனால்தான் நம்ம பாடத்திற்கு இஸ்லாமிய ஷரீஅத்தினுடைய இரண்டாம் அடிப்படை என்று நாம இந்த பாடத்திற்கு தலைப்பிட்டிருந்தோம். அந்த அளவிற்கு ஹதீஸ் என்பது இஸ்லாமிய ஷரீஅத்துடைய பார்வையில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. குர்ஆன் மட்டும் போதும் என்பது இஸ்லாமிய ஷரீஅத்திற்கு மாற்றமான கருத்து. குர்ஆன் எப்படி சட்டங்களை விளக்குவதில் முதன்மையோ அதற்கு அடுத்தபடியான இரண்டாம் அந்தஸ்தில் உள்ளதுதான் இந்த ஹதீஸ் என்பது. அந்த அளவிற்கு ஹதீஸ் என்பது முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுதான் இந்த மன்சிலத்துல் ஹதீஸ், ஹதீஸினுடைய அந்தஸ்து என்பதை இந்த தலைப்பிலே முசன்னிஃப் இந்த கருத்துக்களை எல்லாம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இதனோடு இன்றைய இந்த பாடம் நிறைவு பெறுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இனி அடுத்த பாடத்தை நாம அடுத்த தலைப்பிலே இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.